நைட்டில் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு இந்த உப்புச்சாறு வச்சு சாப்பிட்டா நல்ல ஒரு ருசியாக இருக்கும். நம்ம சாப்பிட்ட திருப்தியாக இருக்கும். அது தட்டாம்பயிறு வாங்கியிருக்கேன், அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது கருவாடு, இந்த வாழைக்கருவாடுமாங்கள்ல, வாழைக்கருவாடில் சாரி மத்தி மீன் அதில் இருக்க கருவாடு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அந்த செனாப்பெல்லாம் பிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி கையாலே அப்படியே பிணைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம உப்புச்சாறை எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். இந்த உப்புச்சாறு ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோவா உரப்பு இருக்காது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா சாப்பாடு ஊட்டி விடலாம். அதில் சூப்பராக இருக்கும். ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து எப்படி வச்சோம்னு வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேட்டு இதவே வைக்க சொல்லுவாங்க. இப்போ எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, இதில் வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். இப்போ நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே நல்லா வதங்க வச்சிடணும். எடுத்து வச்சுருக்க இந்த கருவாட்டையும் போட்டுக்கலாம். அதை விட இந்த உப்புச்சாரை நம்ம ரேஷன் அரிசி சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரேஷன் அரிசி சாப்பாடு வீட்டில் நம்ம வைக்கிறோம்னா கட்டாயம் வாரத்துக்கு 3 தடவை கூட இந்த உப்புச்சாறு வச்சு சாப்பிட்றலாம். அப்புறம் நைட்டு வைக்கிற உப்புச்சாரை காலையில் சூடு பண்ணி சாப்பிட்டா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரெலாம் இந்த உப்புச்சாறு ரொம்ப ஸ்பெஷல். இப்போ ஒரு வீட்டில் நான் வைக்கிறேன்னா பக்கத்து வீட்டில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் உடனே கேட்குற அளவுக்கு அப்படி ஒரு ருசியாக இருக்கும். ஏன்னா முன்னாடி பாட்டிய காலத்தில் வச்ச குழம்பு அதை நாங்கள் விடாமல் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா வதங்கினோடனே வறுத்து வச்சுருக்க பயரை போட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதுனால அதிலே கரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டு, தக்காளியும் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு தக்காளி நல்லா வேகட்டும். காரத்துக்கு இந்த பச்சை மிளகா மட்டும்தான், வேறு மிளகா பொடியெல்லாம் போட தேவையில்லை. அதனாலவே சின்ன பிள்ளைகளுக்கு தாராளமாக ஊட்டலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், உரப்பு இல்லாமல் இருக்கும். இந்த உப்புச்சாருக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு தக்காளி நல்லா பச்சை வாடை போன பிறகு நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கிறணும். குழம்புக்கு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். 10 நிமிஷம், நான் 1/4 மணி நேரம் கூட கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வைக்கிறவங்க எவ்வளவு குழம்பு தேவையோ அவ்வளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ இது கொதித்து வற்றும்போது 3 பேர்த்துக்கு கரெக்டாக வர அளவு இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா மலமலன்னு கொதித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு அப்புறமா நம்ம பார்க்கலாம். உப்புச்சாறு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கலந்து விட்டுடலாம். இந்த உப்புச்சாருக்கு கடிச்சிக்கிற ஏதாவது தேவையான்னு நினைப்பீங்க. இதில் பயர் இருக்குல்ல, பயர்லேயே சாப்பிட்டுக்கலாம். கடிச்சிக்கிறையெல்லாம் எதுவும் தேவையில்லை. இல்லை வேணும் அப்படின்னு நினச்சா ஏதாச்சும் வச்சு முட்டை கிட்ட பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். மற்றபடிக்கு கட்டாயம் கடிச்சிக்கிற இருந்தாத்தையும் சாப்பிட முடியும் அப்படின்லாம் இல்லை. இந்த உப்புச்சாறுலே அப்படி ஒரு நம்ம 2 கரண்டி சாப்பிட்றவங்க ஒரு 5 கரண்டி சாப்பிட்ருவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த உப்புச்சாறுன்னு இதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு இன்னும் வரைக்கும் யோசித்து பார்க்குறேன். என்ன எதுக்கு வந்துச்சுன்னே தெரியல. கருவாடு போடுறதுனாலனா சொதி குழம்புன்றாங்க. ஆனால் அப்போலாம் எல்லாருமே உப்புச்சாருன்னு சொல்லுவாங்க. மசாலா போட்டு வச்சாலும் எது வச்சாலும் கருவாட்டு குழம்புனா உப்புச்சாறு. அதே எங்களோட ஊரில் பேர். பார்க்கும்போதே எப்படி இருக்குது, சாப்பிட்றது போல தோணுதில்ல. அதுவும் இல்லாமல் இந்த உப்புச்சாறு, வெறுந்தண்ணி
இது ரெண்டும் வந்து எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட்டில் வராது. அது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது வைக்கிறது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு எப்படிதான் வச்சாலும் அந்த டேஸ்ட்டு வராது. ஆனால் எனக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் வைக்கிறது நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் உறுதியாக சொல்கிறேன், நான் வைக்கிறது நல்லாவே இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா பயரெல்லாம் வெந்த பிறகு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசனையில் இருக்கும்போது டக்குன்னு வீட்டில் இருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு அப்படியே வந்து பயர் இருந்தால் வறுத்து ஊற்றி கருவாட்டை 2 பிச்சு போட்டால் குழம்பு தயாராகிடும். சிம்பிளாக வைக்கிறமே டேஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்க வேணாம். கறி குழம்பெல்லாம் மிஞ்சிடும். காலையில் அந்த குழம்பு இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பழைய குழம்பாக இருந்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்மளோட சேனலில் நல்ல நல்ல சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.